புள்ளப்பூச்சி அடித்தால் குழந்தை பிறக்காதுன்னு சொல்வதற்கு பின்னால் உள்ள காரணம் தெரியுமா? ஒரே வியப்புதான். சில வீடுகளில் இன்றும் ஒரு பழமொழி மாதிரி சொல்லப்படும் ஒரு சொல், புள்ளப்பூச்சி அடிச்சிடாதே அப்போ குழந்தை பிறக்காது என்று. குறிப்பாக பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போதோ திருமணத்திற்கு பிறகு குழந்தை வேண்டி காத்திருக்கும் காலத்திலோ இந்த வார்த்தை அடிக்கடி கேட்கப்படும். இதை கேட்டால் பலருக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துவிடும். அதனால்தான் இத்தனை நாள் குழந்தை இல்லையா என்ற சந்தேகம் கூட மனதில் வந்து ஒட்டி கொள்ளும். ஆனால் இதன் பின்னால் உண்மையிலேயே அறிவியல் காரணம் இருக்கா? இல்லை, இது தலைமுறை தோறும் சொல்லப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையா? உண்மையில் புள்ளப்பூச்சி என்று நாம் சொல்லுவது பெரும்பாலும் சென்டிபீட், மில்லிபீட், சில விஷப்பூச்சிகள் போன்றவைதான். இவை வீட்டுக்குள் வந்தால் இயல்பாகவே பலர் பயந்து அடித்து விடுவார்கள். ஆனால் இந்த பூச்சிகளை அடித்தால் குழந்தை பிறக்காது என்பதற்கு எந்த மருத்துவ ஆதாரமும் இல்லை. குழந்தை பிறப்பதற்கும் கர்ப்பம் தரிப்பதற்கும் மனித உடலில் நடக்கும் ஹார்மோன் செயல்பாடுகள், முட்டை வெளியேற்றம், கருப்பை நிலை, விந்தணு ஆரோக்கியம், உடல் எடை, மன அழுத்தம் போன்ற காரணங்களே முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு பூச்சியை அடித்ததோ விடுததோ இவற்றில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால், இந்த புள்ளப்பூச்சிகள் வீட்டுக்குள் அடிக்கடி தோன்றுவது சாதாரண விஷயம் அல்ல. வீட்டில் அதிகமான ஈரப்பதம், தரையில் நீர்க்கசிவு, குளியலறை மற்றும் சமையலறை மூலைகளில் கழிவு சேர்தல், காற்றோட்டம் குறைவு போன்ற சூழல்கள் இருந்தால் இந்த வகை பூச்சிகள் அதிகமாக தோன்றும். இவையெல்லாம் ஒரு விதத்தில் வீட்டின் ஆரோக்கிய நிலை சரியில்லை என்ற எச்சரிக்கை மணி போல செயல்படுகின்றன. இந்த மாதிரி ஈரப்பதமும் கிருமி சூழலும் நீண்ட காலம் இருந்தால் வீட்டில் வாழும் அனைவருக்கும் தொற்று நோய்கள், அலர்ஜி, மூச்சு திணறல், சரும பிரச்சனை போன்றவை உருவாகலாம். குறிப்பாக குழந்தை பெற முயற்சிக்கும் தம்பதிகளுக்கு இந்த சூழல் ஹார்மோன் சமநிலை பாதிப்பு, அடிக்கடி உடல் நலம் குன்றுதல், மன அழுத்தம் அதிகரித்தல் போன்ற மறைமுக தடைகளை உருவாக்கும். இதனால் கர்ப்பம் தரிப்பதில் தாமதம் ஏற்படலாம். இதனால் பெரியவர்கள் புள்ளப்பூச்சி அடிச்சா குழந்தை பிறக்காது என்று நேரடியாக ஒரு பயம் காட்டும் வாசகத்தை உருவாக்கி உண்மையில் அந்த பூச்சி வரக்கூடிய சூழலையே மாற்ற வேண்டும் என்ற மறைமுக அறிவுறுத்தலை கொடுத்திருக்கலாம் என்று பலர் கருதுகிறார்கள். அதாவது பூச்சியை மட்டும் அடிப்பதை விட அது வரக்கூடிய காரணங்களை அகற்ற வேண்டும். வீட்டை சுத்தமாக வைத்தல், ஈரப்பதம் குறைதல், குளியலறை மற்றும் சமையலறையை தினமும் உலர வைத்தல், காற்றோட்டம் சரியாக இருக்க பாதுகாத்துக் கொள்ளல் போன்ற பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்பதே அதன் உண்மையான அர்த்தம். அதனால் புள்ளப்பூச்சி அடிச்சா குழந்தை இல்லாமைக்கு நேரடி காரணமாக பார்க்க வேண்டாம். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னால் மறைந்துள்ள வீட்டின் சுத்தமும் சூழலும் உடல் நலத்தையும் சேர்த்து பார்க்கலாம்.